ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட காரோனியா பிளஸ் அதாவது வியாழக்கிழமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேட்டர்ன் மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ரிசல்ட் பர்சனல் வந்து நல்லா இருக்கும். அண்ட் இன்னைக்கு டேட் 7. ஸோ 6 நாள் நம்ம வீடியோ ஆக்சுவலாக போட்டிருக்கணும். பட் ஒரு நாள் மட்டும் வீடியோ கொடுக்கலாம். 5 வீடியோ கொடுத்துருக்கோம். 5 வீடியோவில் எத்தனை வின்னிங் கொடுத்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, இப்போவுமே 5 வீடியோ கொடுத்தோம்னா 5 வீடியோவும் பாஸ் ஆயிடும். 6 வீடியோனா 6 வீடியோவும் பாஸ் ஆயிடும். பட் இந்த டைம் அதாவது மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நமக்கு ரிசல்ட் பர்சனல் வரல. கிட்டத்தட்ட 1ஆம் தேதியில இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் ஃபேவரான ரிசல்ட் வரல, மிஸ்ஸிங் தான் வந்திருக்கு. ஸோ 1ஆம் தேதி பாருங்க, ரிசல்ட் பவுஸில் கிடைக்கல. நானும் மார்க் பண்ணியிருப்பேன் இல்லையா, பவுஸில் கிடைச்சிச்சுன்னா மார்க் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே போட்டுருப்பேன். பட் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 4 3ஆம் தேதி நான் கொடுக்கல. 4 5 இந்த மாதிரி வின்னிங்கே வரல. என்னடா இது வின்னிங்கே வர மாட்டேங்கிற ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்க முடியல. பட் 6ஆம் தேதி ரொம்ப சூப்பரான வின்னிங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு எனக்கு உண்மையிலே ஐம் வெரி ஹாப்பி. ஸோ இந்த வின்னிங் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹோப் இருக்கு, பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போல் 1 சாரி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போல் 1 கொடுத்துருந்தேன். கால்குலேஷன் வைஸ் எனக்கு இப்படி தான் கிடைச்சது. எனக்கு கிடைச்சது அப்படியே கொடுத்துட்டேன். 1-6 கேமில் இருக்கா நீங்கள் பார்த்து உங்கள் கேமில் அடிச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இதுக்கு டபுள் டிஸ் மேட்சிங் கேமில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 16 61 11 6 இந்த மாதிரி கூட வரலாம்னு சொல்லி எனக்கு கரெக்டாக நமக்கு 61 சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஈஸியாக. ஸோ மற்றபடி டைப் 2 அதாவது பேட்டர்ன் வைஸ் நமக்கு பெருசாக நல்ல ரிசல்ட் இல்லை தான். இருந்தாலும் நமக்கு கால்குலேஷன் வைஸ் சூப்பரான ரிசல்ட் கிடைச்சது. ஐம் வெரி ஹாப்பி. பிகாஸ் ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் வினிங் கிடைச்சிருக்கு இல்லையா, அது பார்க்குற டைம் ரொம்ப ஹாப்பி. அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு ஹோப் இருக்குது. இன்னியோட காரோனியா பிளஸ் ட்ராக்கு ஓரளவுக்கு பேட்டர்ன் மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல ரிசல்ட், நல்ல கால்குலேஷன் வரும்னு சொல்லி நம்பிக்கை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். ரொம்ப டஃப்லாம் இல்லை, சிம்பிள் கால்குலேஷன் தான், ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பொறுத்தவரை ப்ரீவியஸில் 861 இல்லையா, 861 போது 86 81 61 கொஞ்சம் பெருசாக மேட்சிங் இல்லை. ரிவர்சிங் கான்செப்ட் மேட்ச் ஆச்சு. 86க்கு ரிவர்ஸ் 68. ஸோ 68 அடிச்ச டைம்ல இல்லைன்னா 61க்கு ரிவர்ஸ் 16. ஸோ அதுக்கும் ரிவர்ஸ் கான்செப்ட் தான் வந்திருக்கு. அவ்வளோதான். நார்மலாக 86 61 81 இந்த கான்செப்ட் பெருசாக மேட்ச் இல்லை. ரிவர்சிங் கான்செப்ட் மேட்ச் ஆச்சு. சரி, ஓகே, அதுலேருந்து பேட்டர்ன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு குட் அப்படி அடிச்சுட்டாங்க, இப்படி அடிக்க போகிறாங்க. அதை பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிப்போ, ஓகேவா. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 10 14 ஓகேவா, 14 கிடைக்குது இல்லையா. ஸோ இதுக்கு சப் பண்ணி பவர் எடுத்துக்கணும், செகண்ட் நம்பர் சேர்த்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ரொம்ப டஃப்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ 4 எடுத்துட்டாச்சு, ஓகே. சப் பண்ணோம் அப்படின்னா 4 வந்து போச்சுன்னா 3, அதோட பவர் 8. ஸோ இந்த மாதிரி 3 நம்பர் எடுத்துக்க போகிறோம். சியும் பாஸ் இருக்கு, ஏ பாஸ் இருக்கு. சேம் அதே கான்செப்ட் தான். அதே 14 தான் ஆட் பண்ணோம் அப்படின்னா சப் பண்ணோம். இந்த செகண்ட் நம்பர் எடுத்தாச்சு, சப் பண்ணி பவர் எடுத்தோம்னா 3, அதோட பவர் 8. ஸோ அது மாதிரி பாருங்க, ஏ அண்ட் பி பாஸ் இருக்கு. சேம் அதே கான்செப்ட் தான். 9 7 16 இல்லையா. ஸோ சப்பனி பவர் எடுத்தோம் அப்படின்னா 6 செகண்ட் நம்பர் எடுத்துட்டாச்சு, ஓகே. சப்பன் அப்படின்னா 6 ஒரு பொசிஷன் 5 அது போர் 0. இல்லை பாருங்க, நமக்கு ஏ போட் பாஸ் இருக்கு. சேம் அதே கான்செப்ட் 0 2 பொசிஷன் ஆப்வியஸ்லி 8 தான், அதோட பவர் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ 3 பாருங்க ஏ போட். ஸோ எல்லா நாளும் பாருங்க ஏ ஏ ஏ ஏ கண்டினியூ இந்த டைம் ஏக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்க மாட்டா. கால்குலேஷன் சொல்லுங்க. பட் நீங்கள் பாருங்க உங்க எப்படி மேட்சஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. இந்த 0ல 0 ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 தான் கிடைக்கும். சிங்கிள் நம்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பவர் எடுத்துக்கணும். ஸோ ஆல் போர்டுக்கு நான் 9 நாளே ஃபிக்ஸ் பண்ணுறேன். பட் இது ஏதாவது செப்பரேட் போர்டில் கொடுக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏ போர்டுக்கு 9-4 அப்படிங்கிற மாதிரி தான் கால்குலேஷன் சொல்லணும். பட் நான் ஏக்கு 9-4 கொடுத்துட்டு அது போர்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா. அதனால நான் ஜஸ்ட் ஆல் போர்ட் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணேன். உங்கள் எந்த போர்டில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கால்குலேஷனுக்குள்ளே போடலாம். அதுவுமே ரொம்ப சிம்பிள், கஷ்டம்லாம் இல்லை. அதே மாதிரி 1 6 6 8 அடிச்ச டைம்ல ஏதோ இப்படி எப்படி அடிச்சுக்காங்க, இப்படி அடிக்க போகிறாங்க, அதை பார்க்க போகிறோம். ஸோ அதில் நமக்கு ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் ரிசல்ட் அப்படி ஆட் பண்ணிவிட்டு பவர் எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ணி பவர் எடுத்துக்கணும். 0 + 7 7 இன்னொன்று 8 அதில் பவர் 3. இல்லை சி போர்ட் பாஸ் இருக்கு பாருங்கள். 6 4 10 11 11 சிங்கிள் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணணும் சொல்லியா, 11 சொன்னேன் இல்லையா. ஸோ 1 1 2 அதில் பவர் 7 2 7 பாருங்கள் சி போர்ட் பாஸ் இருக்குது. சேம் அதே கொஞ்சம் தான் 6 4 10 13. ஸோ சிங்கிள் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். 4 அதில் பவர் 9. இதில் பாருங்கள் பிஎன்சி பாஸ் இருக்குது. சேம் அதே கொஞ்சம் தான் 9 8 17 சிங்கிள் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 8 பவர் 3. ஸோ இதில் பாருங்கள் ஏ போர்ட் பாஸ் இருக்குது. சி இப்போ ஏ. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஏபிசி தான் சொல்லணும். பிகாஸ் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு போர்டில் பாஸ் இருக்கு இல்லையா, அதனால சொல்கிறேன். அதனால 8 5 13 13 7 20 இல்லையா. ஸோ 20 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது, சாரி சிங்கிள் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ண சொல்லி இல்லையா. ஸோ 2 அதில் பவர் 7. ஸோ ஆல் போர்டுக்கு 2 7 ரெண்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்கள் கேமில் இந்த போல மேட்சஸ் இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கால்குலேஷன் ஒரு கால்குலேஷன் பண்ணணும், நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஓப்பன் போர்டு 9 4 கிடச்சிருக்கு, ஆல் போர்டு 2 கிடச்சிருக்கு. இதுதான் ஆக்சுவல் கால்குலேஷன் பண்ணி நமக்கு கிடைச்சது. பட் உங்கள் கேமில் வேறு ஏதாவது போர்ட் சேஞ்ச் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதுக்கு காம்பினேஷன் தாராளமாக எடுத்துக்கலாம். 92
97 42 47 அதுக்கு ரிவர்சிங் கான்செப்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் டபுள்ஸ் கான்செப்ட் 99 அந்த மாதிரி 94 கான்செப்ட் 27 ரிவர்ஸ். இது எல்லாத்துக்குமே ரிவர்சிங் 4 நம்பர் எழுதியிருக்கேன் இல்லையா, 6 நம்பர் எழுதிருக்கேன். இதுக்கு ரிவர்சிங் கான்செப்ட் கூட உங்க கேம்ல இருக்க விஷயம் நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த 4 நம்பர் 2 நம்பர் இல்லை ஒரு நம்பர் நீங்க கேம்ல அதுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு. வெயிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ டைப் 2 போயிடலாம். ஸோ டைப் 2 ரொம்ப டஃப்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 468 எப்படி அடிச்சிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பிஃபோர்லேயும் இங்கே 46 எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ சாரி 46 அப்படி எடுக்க முடியாது, பிகாஸ் 16 ஓகே 46 எடுத்துக்கலாம் தான், பிகாஸ் அந்த பிஎன்சி ரிப்பீட் ஆகுதுங்க பட்சத்தில் நமக்கு இங்கே என்ன இருக்கு, இந்த நம்பர் தானே. ஸோ 61 ரிப்பீட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் இல்லையா, 68 16 61 இந்த மாதிரி எடுத்துட்டாங்க. சம் ஏதோ ஒரு எப்படி வச்சுக்காங்க, சம் ஏதோ ஒரு டபுள் திருப்பிச்சு எப்படி வச்சுக்காங்க, இப்படி அடிக்க போகிறாங்க, அதை பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சென்டரில் ஒரு 46 மேட்ச் பாருங்க, இங்கே ஒரு 68 மேட்ச், அந்த சைட்லேயும் ஒரு 09 எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் 2 நாள் பிஃபோருக்கு சென்டருக்கு போயிடலாம். 2 நாள் பிஃபோர் சென்டர் போனோம் அப்படின்னா 01 அவ்வளோதான். ஒரே ஃபர்ஸ்ட் செட் காம்பினேஷன் அப்படியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் செட் காம்பினேஷனுக்குள்ளே போயிடலாம். 099 வச்சுருக்காங்க இல்லையா. 099 நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் அந்த சைடில் ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வருதுல்ல, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 2 நாள் பிஃபோருக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுருக்காங்க. 2 நாள் பிஃபோருக்கு கரெக்டாக நமக்கு 3ஆவதுலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுருக்காங்க. 1 2 3லேருந்து ஒரு ஸ்டாண்டிங் அப்படிங்க போகிற டைமில் இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்து 099. ஸோ 251 அடிக்கலாம், 215 அந்த மாதிரி எடுக்கலாம். 251 215 2 நம்பர் கூட வரலாம். சைட்லேயும் ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க, அது வந்து எப்படி போட்டிருக்காங்க, சென்டரில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இங்கேயும் 099 கொஞ்சம் மேட்சிங் வந்து பாருங்க, கேம் மேட்ச்ல மேட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் 099 தானே. ஸோ 9 51 051 950 எடுத்துக்கலாம், 0905 எடுத்துக்கலாம், அவ்வளோதான். மோரோவர் நமக்கு செகண்ட் செட் காம்பினேஷன் வேறு ஏதாவது நம்பர் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரே ஒரு 09 மட்டும் இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்கலாம். அது எப்படின்னா இந்த ட்ராயிங்கில் ஒரு 2 days பிஃபோரில் ஒரு ஸ்டாண்டிங்லேயும் போட்டிருக்காங்க. இந்த ட்ராயிங்கில் 2 days பிஃபோர் ஒரு ஸ்டாண்டிங்லேயும் போட்டோம் அப்படின்னா அங்கே 09 இருக்கு இல்லையா, அது மாதிரி இங்கே வந்து 88 இருக்குது. ஸோ அதுவும் கேமில் வந்து பாசிபிலிட்டி இருக்கு. அவ்வளோ செகண்ட் செட் காம்பினேஷன் கம்பேர்ட் இப்போ தேர்ட் செட் காம்பினேஷன் போயிடலாம். இல்லை 399 ஜஸ்ட் இங்கே ஒரு ட்ராயிங் மேட்ச் அது பாருங்க, அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு சிங்கிள் ட்ராயிங்கிள் தான். அது எப்படின்னா சைட்லேருந்து ஒரு 1 2 3ஆவது நாள்லேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டிருக்காங்க. 1 2 3ஆவது நாள்லேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். 399 வந்து 06 வரலாம், 060 கூட வரலாம். ஸோ அதையும் நான் எழுதிக்கிறேன், அவ்வளோதான். மோரோவர் நமக்கு இந்த நம்பர்ஸ் மட்டும் டைப் 2 படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் 3 digit மட்டும் ஜஸ்ட் அன்லைன் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா, உங்கள் இப்படி மேட்ச் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்த ரிசல்ட் கான்செப்ட் பார்க்கணும் இல்லையா. 468 வச்சுருக்காங்க, 442 வச்சுருக்காங்க, 099 வந்துருக்கு, 399 வந்துருக்கு. ஸோ 0 3 அப்படிங்கும்போது 3 டேபிள் ஈவன் பேசிஸ் படி 699 099 399 699 கண்ட்ரோல் படி 3 டேபிள் ஈவன் பேசிஸ் படி ஓப்பன் போர்டில் 0 3 6 அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அது மாதிரி 99 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஒரு கேம் 99 நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டபுள்ஸ் கான்செப்ட் பார்க்குற டைமில் 88 கூட இருக்குது, சாரி 88 இல்லை 46 இருக்குது, 44 இருக்குது, 48 இருக்குது, 42 இருக்குது, எல்லாமே 2 டேபிள் ஈவன் பேசிஸில் இருக்குது. நம்ம ரேண்டமாக செக் பண்ணுற டைமில் 48 46 இருக்கிறதுனால 47 மிஸ்ஸிங் அதை எழுதிக்கலாம். அது மாதிரி 46 44 இருக்கிறதுனால 45 மிஸ்ஸிங், அதனால அதை எழுதிக்கலாம். ஸோ 45 47 எழுதிக்கிறேன். அது மாதிரி 42 இருக்கா, ஆமாம் 42 இருக்குது, அவ்வளோதான். 43 44 இருக்குது இல்லையா, 43 இல்லை. ஸோ 43 கூட எழுதிக்கலாம். ஸோ அது கூட இன்பிட்வீன் நம்பர் மிஸ்ஸிங், அதனால அது கேம் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மாதிரி வேறு ஏதாவது காம்பினேஷன் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 09 39 இருக்குது. ஸோ 29 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்பிட்வீன் நம்பர் மிஸ்ஸிங் இல்லையா. ஸோ 29 அப்படிங்கிறத 19 கூட தான் மிஸ்ஸிங், அதனால் அது வேண்டாம். ஜஸ்ட் கண்டினியூட்டி படி 69 கூட எழுதிக்கலாம், அவ்வளோதான். மோரோவர் இது மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு பாக்ஸ் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம், பிகாஸ் சிங்கிள் நம்பர் தானே கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டோர் பண்ணி இம்பார்ட்டன்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பை கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இனியோட கருணையா ப்ளஸ் ட்ராவில் கால்குலேஷன் வைஸ் இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி டைப் 2 வைஸ் ஏதாவது ஒரு நல்ல வினிங் கிடைக்குதான் வெயிட் பண்ணி ரிசல்ட் செக் பண்ணிப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.